சாஸ்திரங்களை கற்கப் போகிறேன். எதிராஜரின் எழுமிகு சம்பிரதாயத்தை திக்கெட்டும் பரப்பப் போகிறேன். 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அர்த்தத்துடன் அறியப் போகிறேன். அது சரி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் ஒரு ராஜசபையில் ஒரு பெரிய பதவியை எட்டி தர்ம சாஸ்திரங்களை உலகெங்கும் பரப்பப் போகிறேன். உனக்கு அது போல ஆசை இல்லையா? இந்த அகண்ட பூமண்டலத்தில் ஒரு சிறிய கடுகு போல் நிரந்தரமற்ற அரசன் போல் நான் அந்த ராஜாவிடம் சேவகம் செய்ய மாட்டேன். சமுத்திரத்தில் எரிமலை போன்று பசித்து என்னை எரித்தாலும் கூட தேங்கி இருக்கும் தண்ணீரில் இருந்து அதை பருகி அதை அணைப்பேனே தவிர எப்போதும் ராஜாவிடம் சேவகம் செய்ய மாட்டேன். நமஸ்காரம் சுவாமி. யார் பிள்ளாய் நீ? விஜயநகர பேரரசரின் அவையிலிருந்து வந்திருக்கிறேன் சுவாமி. என்னுடைய பால்ய ஸ்நேகிதர் வித்யாரண்யர் நலமாக இருக்கிறாரா? நலமாக இருக்கிறார் சுவாமி. தேவரீருக்காக ஒரு மடல் எழுதி அனுப்பியுள்ளார். ஓஹோ, நீயே படி. விஜயநகர சாம்ராஜ்ய தான அதிகாரி ஸ்ரீ வித்யாரண்ய மகா சுவாமிகள் தன் பால்ய சிநேகிதரான வேங்கடநாதனுக்கு பிரியத்துடன் அனுப்பியுள்ள மடல். ஆஹா. இப்பொழுது நம் சனாதன தர்ம ரட்சகர்களாக விளங்கும் விஜயநகர பேரரசின் மன்னர்கள் தங்களை இந்த பேரரசின் ஆஸ்தான பிரதான வித்வன்மணியாக நியமனம் செய்து தங்களுக்கு கனகாபிஷேகம் செய்திட ஆசைப்படுகிறார்கள். தர்மாத்மாக்களான இந்த அரசர்களின் விருப்பத்திற்கு இணங்க தாங்கள் விஜயநகர பேரரசிற்கு விஜயம் செய்து பிரதான ஆஸ்தான பண்டிதர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சுவாமி. பசித்தி எரிமலை குழம்பாக என் வயிற்றை கொளுத்தினால் கூட ஆங்காங்கே குளங்களிலும் குட்டைகளிலும் நதிகளிலும் வயல் வெளிகளிலும் இருக்கும் அந்த தீர்த்தத்தை அள்ளி பருகி என் ஜாட்டராக்னியை அணைப்பேனே தவிர்த்து ஒரு பொழுதும் அரசரிடத்தில் கைகட்டி சேவகம் செய்ய மாட்டேன். என் மூதாதையர் எதையும் சம்பாதித்து வைக்கவில்லை. நானோ இப்படி இருக்கிறேன். ஆனால் என் பாட்டனார் பிரம்மதேவர் ஒரு பெரும் புதையலை சம்பாதித்து வைத்திருக்கிறார். பிள்ளாய், உனக்கு அது தெரிய வேண்டுமா? சொல்லுங்கள் சுவாமி, எங்கே இருக்கிறார்? அதாவது அனந்தசரஸ் புஷ்கரணியின் கரையில் அத்திகிரி என்னும் உயர்ந்த பர்வதம் உள்ளதல்லவா? அந்த பர்வதத்தின் மீது கரிகிரி மேல் கண்ணன் நின்று அனைத்தும் காப்பவனாக கொள்ள கொள்ள குறைவில்லாத வெண்டிற்றெல்லாம் தரும் வள்ளலாக திகழ்கிறானே, அந்த ஒரு பெரும் செல்வத்தை விடவா இதெல்லாம் எனக்கு மேலானது. பல நாட்கள் ஆகிவிட்டன. ஏது விஷயம் இவ்வளவு தூரம் தாங்கள் வந்திருக்கிறீர்களே? ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சரஸ்வதி தேவி அனுகிரகித்த ஹயக்ரீவன். ஆம், திருக்குறுகை பிரான் பிள்ளானால் ஆராதிக்கப்பட்டவர். தற்பொழுது அடியோங்களுடைய பரம்பரையில் அப்புள்ளாரின் மருமகனான அடியேனுக்கு இந்த ஹயக்ரீவரை தேவரீரிடம் ஒப்படைக்குமாறு பெருமாளின் நியமனம். அஹோபாக்கியம், அஹோபாக்கியம். ஹயக்ரீவா, பாகீஷா, பரிமுகப் பெருமானே, ஹயக்ரீவா, ஹயக்ரீவா, லக்ஷ்மி ஹயக்ரீவா. நம் சுவாமி ராமானுஜர் வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு அத்தியாச்சரியமான வியாக்கியானம் அருளி செய்து அதனை காஷ்மீரத்தில் சாரதா பீட்டத்தில் சாரதா தேவி முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தார். அகமகிழ்ந்த சரஸ்வதி தேவியும் அந்த பாஷ்யத்தை தன் தலைமீது வைத்துக் கொண்டாடினாள். அதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று திருநாமமிட்டும் நம் சுவாமியை பாஷ்யக்காரரே என்றும் அழைத்தும் அகமகிழ்ந்தாள். அது மட்டுமின்றி தன் ஆராத்திய தெய்வமான ஹயக்ரீவ விக்கிரகத்தையே அவருக்கு பரிசளித்தாள். பிள்ளாய், இந்த செல்வத்தை விடவா அந்த அரச சபையில் நான் பெறும் செல்வம் உயர்ந்தது. திருவோண திருவிழவில் வந்துரித்த புனிதனவன்